இன்றைக்கி கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான குருமா பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை கிராம்பு, கடல்பாசி, ஏலக்காய், ஒரு கிராம்பெல்லாம் போட்டேன். இது பொரிஞ்ச வாட்டி இதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம். இப்போ இதில் ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இதையும் போட்டு இதில் ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூனு மல்லித்தூள், அதோட ஒரு முதல்ல 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். தேங்காயோட தேங்காய் பாருங்க, அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த காய்கறி இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, பட்டையெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இதையே ஊற்றிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். உடம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.